சேகர் கமுலா டைரக்ஷனில் நம்ம தனுஷ், ராஷ்மிகா மண்டனா, நாகார்ஜுனா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் D51. அதாவது குபேரா படத்தோட ஷூட்டிங்கை எஸ்டர்டே மும்பையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் மூவி. குபேரா படத்தோட ஷூட்டிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு பேன் இண்டியா மூவி. இந்த படத்தை இந்த வருஷம் எண்டிங், அதாவது டிசம்பர் மாதம் எதிர்பார்க்கலாம். நம்ம தளபதி விஜயோட கில்லி இந்த படம் இப்போ ரீரிலீஸ் ஆகியிருக்கு. கில்லி ரிலீஸ் ஆன 5 டேஸ்க்கான வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்க்கலாம். கில்லி ரிலீஸ் ஆன 5 டேஸில் தமிழ்நாட்டில் மட்டுமே 12.15 crore, கர்நாடகாவில் 0.8 crore, கேரளாவில் 0.3 crore, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 0.15 crore, ஓவர்சீஸில் 4.1 crore. கில்லி ரிலீஸ் ஆன 5 டேஸில் வேர்ல்டு வைடாக 17.5 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் ரீரிலீஸ் மூவி. சந்தானம் லீட நடிக்கிற படம் தான் இங்கே நான் தான் கிங்கு. இந்த படத்தோட ட்ரெய்லரை இன்னைக்கு சாயந்தரம் 4:50 PM லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த படத்தை வர மே 10 தியேட்ரிக்கலில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது ஒரு காமெடி ஆக்ஷன் மூவி. அடுத்து டியர். இந்த படத்தில் நம்ம ஜிவி பிரகாஷ் மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை, ஆனால் படம் பார்க்க குட் நைட் மாதிரி இருக்கும்னு நிறைய பேர் ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டியர் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. வர ஏப்ரல் 28 இந்த டியர் படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணுறோம்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு 3 புது படங்களை OTTயில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. நம்ம விஜய் தேவர்கொண்டா, மிர்னால் தாகூரோட ஃபேமிலி ஸ்டார் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. தெலுங்கில் மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் ஹிட்டான படம் தான் டில்லு ஸ்கொயர். இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. சிபி லீடர் நடிக்கிற படம் தான் இடி மின்னல் காதல். இந்த படத்தை ஆஹா தமிழில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க.